ஹலோ வணக்கம் வந்தனம் சுஷ்வாக்கத்தம் சஸ்ரீகால் நமஸ்தே வெல்கம் டு மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மனசார சமையல் செஞ்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். சந்தோஷமாக சமைக்கலாம் வாங்க. டே 2 பிரேக்ஃபாஸ்ட் சீஸி பிரெட் ஆம்லேட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை வந்துட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அந்த எக்ஸோடு சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எல்லா ட்ரை மசாலாஸையும் இங்கே சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் இல்லாட்டி ஒயிட் பெப்பர். இந்த பிரெட் ஆம்லேட்டோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சாட் மசாலா. சட்பட்டாவாக பிரெட் ஆம்லேட் வேணும்னா சாட் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக் மிக்சரில் வந்துட்டு க்ரீன் சில்லிஸ், பிளாக் பெப்பர், ரெட் சில்லி பவுடர் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாட்டி நீங்கள் ஏதாவது ஒன்று அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் முட்டை, அந்த ஆனியன், வெஜ்ஜீஸ், அந்த ட்ரை மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லாவே பீட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த ஐரன் தவா நல்லாவே சூடாயிருச்சு. இதில் தான் நான் ஆம்லேட் செய்வேன், அதனால இந்த தவா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த தவா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஆம்லேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பட்டர் தவா மேலே போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லாட்டி பட்டர் கருகிடும். இப்போது எக் மிக்சரை நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பட்டர் பிடிக்காட்டி நார்மல் குக்கிங் ஆயிலை சேர்த்துக்கலாம். இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லை ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. எக் மிக்சரை தவாவில் வந்துட்டு போட்டுட்ட பிறகு நான் வந்துட்டு இந்த 2 பிரெட் பீசஸை வந்துட்டு அந்த முட்டையில் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க, ஸோ தட் அந்த ப்ரெட்டு ரோஸ்ட்டாக வரும். அப்படியே பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது இந்த பிரெட் ஆம்லேட் சீஸியாக இருக்கிறதுக்கு நம்ம சீஸ் சேர்க்க போகிறோம். டயட்டில் இருக்கவங்க வெறும் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்லாம், பட்டர் சீஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு. இப்போது ஒரு சீஸ் ஸ்லைஸை நான் அந்த ஃப்ளிப் பண்ணி போட்டுட்ட பிறகு சீஸ் ஸ்லைஸை வந்துட்டு மேலே நான் வச்சிடுறேன். உங்களுக்கு இதை விட சீஸியாக வேணும்னா மொசரல்லா சீஸ் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆம்லேட் எல்லாம் கட் பண்ணி அது மேலே நான் வந்துட்டு சாண்ட்விச் மாதிரி சீஸ் மேலே வச்சுட்டு பொறுமையாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக மறுபடியும் கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு வந்துட்டு 2 பக்கம் நல்லாவே டோஸ்ட் ஆனால் க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அது கூட சேர்ந்து சீஸும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும், அப்போ தான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக வேக விட்டுக்கலாம். இப்போது எக்கும் நல்லா வெந்துருச்சு, சீஸும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, 2 பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்மையான சீஸி பிரெட் ஆம்லேட் ரெடி. இப்போ இந்த சீஸி பிரெட் ஆம்லேட்டை கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சீஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். உள்ள ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர சீஸியாக இருக்கும். இன்னுமே சீஸியாக வேணும்னா நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பார்க்க இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் வந்துட்டு உப்பு சேர்க்கும்போது கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டரில், சீஸில் எல்லாமே உப்பு இருக்கும், அதனால் அதிகமாகிடக்கூடாது. ஸோ இனிஷியலாகவே நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சாஸில் தொட்டு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அதோட கூட ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய புது வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்தோஷமாக சமைங்க, சந்தோஷமாக இருங்க, புன்னகையோடு இதை நாளை தொடங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் சந்திப்போம்.